Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chicken leg fry. ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு chicken வந்து 1/2 kg எடுத்துக்கோங்க. டர்மரிக்கும் வினிகரும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கீறி விட்டுருங்க, அப்பதான் மசாலா உள்ள நல்லா இறங்கும். அப்புறம் green chilies வந்து 3 எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து 4 எடுத்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். garlic வந்து 10 எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் வந்து ஒரு 5 சின்ன சின்ன பீசஸ் எடுத்துக்கோங்க. half lemon எடுத்துக்கலாம். curd வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. corn flour வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். chilli powder வந்து 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். turmeric powder 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து பட்டையும் கிராம்பும் ரெண்டும் அரைச்சு வச்சிருக்கேன், அது 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது சீரக பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அப்புறம் வந்து கொரியண்டர் பவுடர் 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கேசரி கலர் 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த கலருக்காக இந்த கேசரி கலர் ஆட் பண்ணுறோம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப போட்டுற வேண்டாம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சில்லி பவுடர், டர்மரிக், கரம் மசாலா, இந்த பட்டைக்கிராம் பவுடரு, அப்புறம் சீரக பவுடர், கொரியண்டர், சால்ட் எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. நான் அது ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இன்க்ரீடியன்ஸு, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெமன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் பூண்டு, இஞ்சி எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. நல்லா அரைச்சிடலாம். இது நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். யாருமே சாப்பிட மாட்டாங்க கறி லீவ்ஸு, இதில் போட்டு பாருங்கள், எல்லோரும் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஆயில் விட்டுருக்கேன். நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க இந்த மாதிரி ஆட் பண்ணணும், இல்லைன்னா மசாலாலாம் வெளியே வந்துடும். அப்போ நம்ம திருப்பி விடும்போது நம்ம குறைச்சிக்கலாம். அதை ஆட் பண்ணிடுங்க. நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சிக்கன் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக கலரி விடுங்க. நமக்கு இப்போ சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பீஸும் போட்டு எடுத்துக்கலாம். வாங்க இதை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிறிஸ்பியான லெக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.